வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் பொறுப்பேற்றார். அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து. சட்டப்பேரவை தேர்தல் 2026 தேர்தலுக்கான தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் பயங்கரம், தீவிரவாதிகள் தாக்குதலில் 11 யூதர்கள் உயிரிழப்பு. சிட்னி துப்பாக்கி சூட்டுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த தந்தை மகன் தான் காரணம், காவல்துறை தகவல். இரத்த சொந்தங்கள் மூலம் சிறை கைதிகள் SIR படிவங்களை வழங்கலாம், தேர்தல் ஆணையம் தகவல். ராமதாசிடமிருந்து கட்சியை பிரித்து எடுத்துச் செல்ல வேண்டும் என அன்புமணி நினைக்கிறார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் பாமக கௌரவ தலைவர் GK மணி பேட்டி. பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களை மேம்படுத்த அமெரிக்க அரசு ஒப்புதல் வழங்கியது. அமைச்சர் நேருவின் துறையில் மட்டுமே ஊழல் என்பதை நான் எதிர்க்கிறேன், சீமான் பேட்டி. தாவேகாவுக்கு வழங்கப்படும் சின்னம் 15 நிமிடத்தில் உலக புகழ் பெறும், புஸ்லி ஆனந்த் சஸ்பென்ஸ் பேச்சு. ஜனவரி 9ஆம் தேதி கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. தனுஷின் தேரு இஸ்க் மே படம் என் மனதில் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, நடிகை சாலினி பாண்டே பேட்டி. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று முதல்வரிடம் கோரிக்கை வைப்பேன் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.